எலெக்ஷன் கிடையாது. இன்னும் 30 வருஷம் இருந்தாலும் ரெட்டனியல் ஆர்மி உங்க பிளாக் அண்ட் தொட்டு கூட பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோம். போன பக்கம் ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் செருப்படி ஜென்சி டீச்சரை போட்டு உட்காந்து வச்சு எழுத சொல்லிட்டாங்க. அங்க ஒரு செல்ல பிராணி ஒன்று சொன்னா அது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு வழக்கமா நாங்க 200 ரூபாய் வாங்கிட்டுனா எந்த போராட்டம் வந்தாலும் போவோம். நீங்க காசு எல்லாம் கொடுக்க வேணாம், அம்மாவே நீ அம்மா செஞ்சுக்கலாம், நீங்க எந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எதிரி வச்சு ஆட்டோ ஓடுது அந்த அக்கா. கன்றாவிய இதுக்கு மேல இதை அடிக்கணும்னு பார்த்தா வந்தவங்க எல்லாம் இதை அடிச்சாங்க. இதுக்கப்புறம் வர போறவங்க இது அடி போறாங்க. இந்த திமுக ஏங்க இப்படி கதறுது? எலெக்ஷன்ல தோக்குறது வந்து புதுசு இல்ல. ஏன் இந்த வாட்டி இப்படி ஒரு கதறல்? எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு சாப்பாடு பேரை சொன்னா சட்டசபை அழுவுனா அது இந்த வாட்டி தான் நடந்திருக்கு. கொளத்தூர் கொத்து பரோட்டான்னு போய் எங்கேயாவது கேளுங்க. ஐயோ 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 நகவுது. திமுக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இல்ல, முதல்ல ஒப்பாரி முன்னேற்ற கழகம் தான் வேளாண்மை பேர் வச்சாரு. இன்னைக்கு பேர் மாறி போச்சு. தினமும் முன்ஜாமீன் கழகம். அதுதான் திமுக. யார் யாருக்கு எங்க நல்லா முன்ஜாமீன் வாங்கணும், என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியாம இது வரைக்கும் திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணும்போது நான் திருடும்போது நான் 70 எடுத்துக்கிறேன், உனக்கு 30% கொடுத்துறேன். நீ ஆட்சி பண்ணீங்கன்னா நீ திருடி 70 எடுத்துக்கோ, எனக்கு 30% கொடுத்துரு. நம்ம ஆளுங்களை யாரும் பேசவே போட்டுக்கூடாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உட்காந்துட்டு இருந்தாங்க. முறையா ஒரு தலைவன் மக்களுக்காக ஏற்று வந்து அரசியல் நிற்கிறான். வந்து பயிர திறந்தா ஃபுல்லா ஊழல். ஒரு ஊழல் முடிச்சு உள்ள போடும் போது அதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த ஒரு டைவர்ஷன் தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது.